சங்கீதம் 103 7வது வசனம். அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வழிகாட்டுகிற தேவன். மோசேவும் இஸ்ரேல் ஜனங்களும் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய வழிகளை பாதைகளை ஆண்டவர் காட்டினார் என்று பார்க்கிறோம். அமேசான் காடுகளில் ஆராய்ச்சி செய்யும்படியாய் ஒரு குழு உள்ளே போனது. அவர்கள் கரங்களில் மேப் வைத்திருந்தாங்க. அவர்கள் கரங்களில் இருந்த அந்த காம்பஸ் வைத்து மேப்பு காம்பஸ் இதை வைத்து அவர்கள் திசைகளை பார்த்து உள்ளே போய் கொண்டிருந்தாங்க. உள்ளே போன அந்த நடுக்காட்டில் போன உடனே அங்கே அடர்த்தியான மழை பெய்தது, வெள்ளம் வந்தது. அதில் அவர்கள் கையில் இருந்த மேப்புகள் அந்த காம்பஸ் எல்லாம் தொலைந்து விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு வழியே தெரியவில்லை. எந்த வழி போனாலும் சுற்றி சுற்றி வர வேண்டிய காரியம். இவர்கள் உதவிக்கு கேட்கும் பொழுது இங்கிருந்து இவர்கள் செய்தி அனுப்பி இவர்களுக்காக போனவர்கள் என்ன ஆனார்களோ என்று தேடும்படி ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. ஹெலிகாப்டர் மேலே பறந்த உடனே இவர்கள் கீழே இருந்து புகை மூட்டத்தை உண்டாக்கி இருக்கிற இருப்பிடத்தை காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுத்த உடனே அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இவர்களுக்கு உத்தரவு வந்தது, நாங்கள் சொல்லுகிற பாதையில் எங்களை பின்பற்றி நடங்க என்று சொல்லி வந்தது. பாருங்கள், இறைவனுடைய ஆலோசனை கூட இப்படி தான். அந்த ஹெலிகாப்டர் மேலே இருக்கிறனால அதற்கு தெரியும், அந்த ஹெலிகாப்டரில் இயக்கிறவனுக்கு தெரியும் வழி எங்கே போகணும், எந்த வழியாய் போகணும். கீழே இருக்கிற நமக்கு ஒரு அடி தான் தெரியும், அல்லது ஒரு 2 அடி தெரியலாம், அல்லது ஒரு 1/2 கிலோமீட்டர் தெரியலாம், அவ்வளோதான் நமக்கு பாதை தெரியும். மேலே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அவரை பின்பற்றியே நம்ம போகும் பொழுது அழகாக அந்த காட்டிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அதை போலவே இந்த வனாந்தரமான இந்த வாழ்க்கையில் கூட வழி தெரியவில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியவில்லையே, கவலையப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கை மேப்பு, உங்களுடைய காம்பஸ் எல்லாமே நம்ம ஆண்டவர். அவர் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த ஹெலிகாப்டர் எப்படி வழிகாட்டுகிறதோ அதை போலவே அவர் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரை அவர் வழியை பாதையை போட்டு வைத்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் காட்டுகிறபடி நம்ம நடக்கும் பொழுது அந்த பாதை வெற்றியின் பாதையாய் ஆசீர்வாதத்தின் பாதையாய் மாறும். மோசேக்கு வழிகாட்டி இஸ்ரவேல் புத்திரருக்கு வழிகளை தெரிய பண்ணி அவருடைய கிரியைகளை ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வேளையில் உங்களையும் வழிகாட்டி வேண்டிய பாதையில் அற்புதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, வழிகாட்டுகிற தீபமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் ஒரு சில வேலைகளை தவிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களை விட பரலோகத்தில் அமர்ந்திருக்கிற நீர் எங்களுக்கான திட்டங்கள், எங்களுக்கான பாதைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. எங்கள் ஆரம்பத்திலே எங்கள் முடிவு என்ன என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீங்க. உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி உம்மை நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்கள் பாதை ஆண்டவரே அது வெளிச்சத்தின் பாதையாய் வெற்றியின் பாதையாய் மாறும். நன்றி செலுத்துகிறோம். வழிகாட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.